ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா மூமெடி டாஸ்க் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலவரங்கள், சண்டைகள், விதிமீறல்கள்ன்ட்டு நிறைய போயிட்டு இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாய் வழி சண்டை தான். அதிலும் பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தொடக்கூடாத இடத்துல கூட தொட்டுட்டாங்க போல இருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இந்த பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா பொம்மை டாஸ்க்குன்னு பொம்மையை கொடுக்காம ஒரு மாஸ்க்கை கொடுத்தாரு. போன சீசன் மாதிரி பொம்மையை கிழிச்சிடாதீங்க, எங்களால் திருப்பி திருப்பி பொம்மை தைக்க முடியாதுன்ட்டு இந்த வாட்டி மாஸ்க்கை கொடுத்துட்டாரு. பிக் பாஸ் ரூல்ஸை ஒருத்தரை படிக்க சொன்னாங்கன்னா அந்த ரூல்ஸ் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. சும்மா பிக் பாஸ் கிட்டேயே கேட்டுட்டே இருக்கிறாங்க. பிக் பாஸே கிளியர் பண்ணா கூட அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எந்த ஒரு சீசன்லயும் இந்த மாதிரி மூலகார பசங்களை நம்ம பார்த்ததே இல்லை. அதுலயும் ஆட்டு மூலகார பசங்க ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணுமா அப்படின்ற மாதிரி விளக்கமா சொல்லிட்டு தான் இருக்காரு நம்ம பிக் பாஸ். இந்த பொம்மை டாஸ்க்ல பாத்தீங்கன்னா எல்லாம் கூட்டணி போட்டு விளையாடுறாங்க. ஒருத்தரை தூக்குறதுக்காக 8-9 பேர் கூட்டணி போட்டு ஒருத்தவங்களை தூக்குறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த எஃப்ஜே பாத்தீங்கன்னா பேச்சுல அநாகரிகமான வார்த்தைலாம் வருது. பார்வதியை பார்த்து இதெல்லாம் ஒரு பொம்பளையா, இதெல்லாம் ஒரு பொம்பளையான்னு கேட்கிறாரு. ஏன்னு கேட்டாருன்னு பாத்தீங்கன்னா போட்டியில எஃப்ஜே பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்காரு, பின்னாடி பாத்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. எஃப்ஜே ஹோல்ட் பண்றதுக்காக பார்வதி பாத்தீங்கன்னா ஒரு வயித்தை பிடிச்சி இழுக்கிறாங்க. இதை பார்த்த எஃப்ஜே இப்படி திமிரி ஒரு விடுறாரு பார்வதிய. அப்படியே போய் உழறாங்க பார்வதி. இதுலதான் தள்ளுமுள்ள ஆகி 2 பேரும் கெட்ட வார்த்தையில திட்டிக்கிறாங்க. பார்வதி பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஆம்பளை தனத்தை காட்டுறாருன்னா பார்வதி திட்ட, இந்த பக்கம் எஃப்ஜே இவெல்லாம் ஒரு பொம்பளையா அப்படி கேட்க, சுத்தி கேமரா இருக்குன்றத மறந்து இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. உலக தமிழர்கள் எல்லாமே பாக்குறாங்கன்ற ஒரு எண்ணம் கூட இவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. பிக் பாஸும் இதை பத்தி எதுவுமே கண்டிக்க மாட்டுறாரு. வார இறுதியில வர விஜய் சேதுபதி இதை பத்தி கேட்க மாட்டுறாரு. எஃப்ஜே மேலேயும் தப்பு இருக்கு, பார்வதி மேலேயும் தப்பு இருக்கு. 2 பேரும் இப்படி வார்த்தையை விடவே கூடாது. இந்த போட்டியில இன்னொரு அசம்பாவிதம் வேற நடந்திருக்கு. யாரையோ வந்து கடிச்சிருக்காங்க. யார் கடிச்சுன்னு பாத்தீங்கன்னா கமருதீன் கானாவினத்தை கடிச்சிட்டாரு போல இருக்கு. அடுத்து பார்வதி பாத்தீங்கன்னா கனி அந்த குரூப்ல போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எஃப்ஜே பாத்தீங்கன்னா பிசிக்கலா அட்டாக் பண்றான். அதுவும் இல்லாம வந்து தொடக்கூடாத இடத்துலாம் சொல்றான். வாயும் சும்மா இருக்கும் போது கெட்ட வார்த்தை பேசுறான் அப்படின்னு பார்வதி போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த வாக்குவாதம் ஒரு பக்கம் நடந்துருக்குள்ளேயே அடுத்து பாத்தீங்கன்னா கெமி வராங்க. என் சட்டையெல்லாம் பிடிச்சி கிழிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மாஸ்கை தூக்கி மறைக்கிறதுக்காக அவங்க சட்டை உள்ள எல்லாருமே வைக்கக்குள்ள சில பேர் அந்த மாஸ்க் எடுக்கிறதுக்காக சட்டையை கிழிக்க வேண்டிய நிலைமை வருது. இதுல பாத்தீங்கன்னா பார்வதி தான் ரொம்ப ஓவரா பண்றாங்க. அவங்க நேம் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. ஆதிரை போய் பார்வதியை கேமா பாருங்க, ஏன் இந்த வயலன்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அவன் என்னை எட்டி வச்சது மட்டும் நியாயமா அப்படின்னு கேக்குறாங்க பார்வதி. அதுக்கு ஆதிரு, நீ கூட தான் அவனை அடியில பிடிச்சாமே, போட்டு அமுக்குனியாமே அப்படின்னு கேக்குறாங்க. பார்வதி, நான் அப்படிலாம் பண்ணலையே அப்படின்றாங்க பார்வதி. ஆனா எஃப்ஜே பாத்தீங்கன்னா நான் எட்டி வச்சது உண்மைதான் அவர் அக்செப்ட் பண்ணிக்கினாரு. ஆனா என்னை தொடக்கூடாத இடத்துலலாம் தொட்டாங்க அப்படின்னு எஃப்ஜே கத்திட்டே இருக்கிறாரு. பார்வதி பாத்தீங்கன்னா இதை அக்செப்டே பண்ணிக்கல. என்னமோ நடக்குது போங்க. இதெல்லாம் வந்து வெளியே வராதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம 24/7 பார்க்கறதுனால நமக்கு தெரியுது. இதெல்லாம் எபிசோட்ல போட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா கண்டிப்பா யாரையாவது ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரமா பிக் பாஸ். மக்களே, யார் வந்து ரொம்ப வந்து ஆஷா விளையாடுறதுன்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.